ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோனா புத்தகம் தேவனுடைய மனதுருக்கத்தை ஒருபுறம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது, மறுபுறம் யோனா என்ற மனிதனின் மன இறுக்கத்தை தெளிவாக சித்தரிக்கிறது. மனிதன் எவ்வளவுதான் அக்கிரமம் அநியாயம் செய்திருந்தும் அவன் தன் தவறை உணர்ந்து திருந்துவதையே தேவன் விரும்புகிறார். ஆனால் மனிதனோ இன்னொருவன் செய்த தவறுக்காக அவன் தண்டனை அனுபவிப்பதை விரும்புகிறான். யோனா புத்தகம் இதனை தெளிவாக காண்பிக்கிறது. கடந்த காலத்தில் அசிரியர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு புரிந்த அநியாயமும் அக்கிரமும் கொஞ்சமல்ல. எனவே அவர்கள் மேல் தேவ கோபம் பாய வேண்டும் என்பதே யோனாவின் எதிர்பார்ப்பு. அக்கிரமக்காரர்களாகி அவர்கள் தேவ கோபத்தினால் அழிவதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் தேவனோ அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இயங்கினார். அவருடைய விருப்பத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாத மனிதனாகவே கடைசி வரை யோனா இயங்கினான். இன்று ஒருவேளை அக்கிரமம் அநியாயம் செய்த சிலர் நமக்கு முன்பாக எந்த தீங்குகளையும் காணாமல் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அத்தனை தீங்கு தீவினை செய்தவர்கள் எந்த குறைவுமின்றி நன்றாய் இருக்கிறார்களே என்ற எண்ணம் சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றுவது போல நமக்கும் தோன்றலாம். இது இயற்கைதான். ஆனால் ஒருவேளை தேவன் அன்று அசீரியர்களின் அழிவை விரும்பாமல் அவர்களின் மனம் திரும்புதலுக்காக பொறுமையோடு காத்திருந்தது போல இவர்களின் விஷயத்திலும் பொறுமையாய் இருக்க முடியும். அங்கே யோனாவை போன்ற விசனம் நமக்கு கூடாது. நம்மையும் கூட இதே கண்ணோட்டத்தில் தேவன் பார்த்து நம்மேல் இரக்கம் வைத்ததனால்தான் நாம் அழிவை காணாமல் தப்பினோம். இல்லையெனில் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவங்கள் கூட நமக்கு பெரிய தண்டனையை பெற்று தந்திருக்க முடியும். கெட்ட குமாரன் ஓமையில் கூட அந்த மூத்த குமாரன் பாவம் செய்த தன்னுடைய சகோதரன் அதற்குரிய தண்டனை அடையாமல் தகப்பனால் கௌரவிக்கப்பட்டதை முழுமையாக வெறுத்ததை காண்கிறோம். இன்று நாம் யோனாவின் வழியில் போக விரும்புகின்றோமா? தேவனுடைய வழியில் போக விரும்புகின்றோமா? இன்னொருவர் எத்தனைதான் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் அந்த நபருடைய அழிவை அல்லது வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரானதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்லட்டுமா? தாமரை இலை மேல் தண்ணீர் தங்காது, கசப்பான இருதயத்தில் கர்த்தரின் அமைதி தங்காது. அது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுவீர்களா? இந்த காலவேளையில் இதை தியானிக்கிற நீங்கள் யோனாவின் மூலமாக நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தீங்காக வாழ்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்கள் நன்றாயிருக்கிறார்களே என்ற எண்ணம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இது துணிக்கிறது. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். ஆனால் நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்றத எண்ணத்தை மாற்றி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஆகையினால் எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், எந்த மனிதனும் மனம் திரும்பி நன்மையானதை அவனுடைய வாழ்க்கையில செய்யறதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாமும் அதே எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். தீங்கு செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தீங்கு செய்கிற மனிதனுக்காக மனதுருக்கம் நமக்கு தேவை. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்வோம். தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தது போல அந்த சுவாபத்தை உடையவர்களாக வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. ஒரு ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க கடவுள் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அப்படியே நடத்துவாராக. ஆமென்.